பரமாத்மா சர்வேஸ்வரன் வேதவேத்தியனாய் வைகுந்தத்தில் வழங்கின பிரபு பூலோகத்தில் ஸ்ரீ ராவணாக அவதாரம் செய்து 11,000 வருஷம் ராஜ்யமாண்ட பாவனமான சரித்திரம் ஸ்ரீமத் ராமாயணம். வால்மீகி அக்ஷரத்துக்கு அக்ஷரம் மகாபாபங்கள்லாம் போகும் ராமாயணத்தை சிரவணம் பண்ணினால். ஏகீகம் அக்ஷரம் புரோக்தம் ராவண கும்பகர்ணாதி சப்தங்கள்லாம் கூட பாபத்தை போக்குமா? கங்கையில விழுந்த மழை ஜலம் மாதிரி, ரோடுல மழை பெஞ்ச ஜலம் கங்கையில போய் விழுந்தா அதுவும் அப்புறம் கங்கா ஜலம். அது மாதிரி ராவண கும்பகர்ணாதி சப்தங்கள்லாம் கூட பாபத்தை போய்க்கப்படுமா? ராவணோ நாம ராட்சசான்னு ஸ்லோகம் இருக்கும். அது காதல விழுந்தா போடும் பாபம் போடுங்கிற அப்படிப்பட்ட பாவனமான சரித்திரம் ஸ்ரீமத் ராமாயணம். மனசுல பக்தாள் என்னென்ன வேணும்னு நினைச்சு கேட்கிறாளோ அத்தனை பலத்தையும் அடைவாராம் ராமாயண சிரவணத்தினாலே. திரேதாயுகத்திலிருந்து ராமாயணம் கேட்பது, சொல்வது, படிப்பது, பூஜிப்பது அப்படி நடந்துட்டு இருக்கு நம்ம தேசத்துல. சுவாமியினுடைய இதுல புனர்வசூல் ஆரம்பிச்சு நடந்துதான். ராமன் அப்படித்தான் காட்டாள உத்தரகாண்டத்தில் போய் சொல்லியிருக்கார். அதே மாதிரி இந்த திருப்பியா கஷேத்திரம் ராமனுடைய சந்நிதி ஆகினாலே இது புனர்வசூலியே ஆரம்பிக்க முடியாது இருந்திருக்கு. அதுவும் எப்படி 16 சுவாமி 16 குணத்தோடு கூடினவன் ஷோடசகல புருஷான்னு 16 குணம் தான் கேட்கிறாள். 16 குணம் உள்ளவன் நாராவத்தர் இருந்தாரு வால்மீகி ராமன் தான் சொல்றார். உடனே பதில் நாரதர் இந்த 16ஆம் தேதியிலே நான் லோக விவகாரத்துல எந்த தேதி இருக்கோ அந்த தேதி தானே சொன்னா புரியும். இல்லவனா என்ன புரியும் உலகத்துக்கு? புனர்வசு நட்சத்திரத்துல இங்கே நவாக ஆரம்பிச்சு நடக்குது விதிவத்தா. இந்த இன்னும் அயோத்தியா காண்ட சரித்திரம், மகா பாவனமான சரித்திரம் அயோத்தியா காண்டம். சர்வதுக்க பிரசமனம் சர்வதுக்கம் பூமா. பூர்வ சரித்திரத்துல சீதா கல்யாணம் பண்ணிட்டு சுவாமி பரமங்கலமாய் பிரகாசிச்சார்.